வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால், முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்து வாழ்க்கையிலையும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் வந்து எங்கது ஸ்ரீலங்கா, இலங்கையில் தான் நாங்கள் இருக்கோம். அங்கே பாருங்கள், படித்தவங்களும் வெளிநாட்டுக்கு வராங்க, படிக்காதவங்களும் வெளிநாட்டுக்கு வராங்க. படித்தவங்களும் வெளிநாட்டுக்கு வந்தாலும் படிக்காதவங்க வெளிநாட்டுக்கு வந்தாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏர்போர்ட்லேருந்து நம்ம பிரிஞ்சு பாருங்க நம்ம உறவுகளை. அது மாதிரி ஒரு வழி வந்து எதுவுமே இல்லை. சின்ன பிள்ளைங்களை விட்டு வருவோம். நம்ம அம்மா அப்பா கணவர்மார்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரைக்கில அந்த என்ன சொல்கிறது, அந்த வருத்தம் பாருங்கள். அந்த நம்ம உள்ளுக்கு வரும்போது அவங்க வெளியே போகிறாங்களே, அந்த வருத்தம் வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதது. அதில் வந்து பாருங்கள், எல்லாமே வரும் வெளிநாட்டுக்கு வந்தாலும் உள்ளுக்கு வந்து எப்படியுமே தடுமாறிடுவோம். நம்ம ஏர்போர்ட்டில் படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் எல்லாமே நிறைய தடுமாற்றங்கள். அப்படி தான் வருவோம் வெளிநாட்டுக்கு பணிப்பெண்களாக வர்றவங்க. அது இல்லாமல் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒன்று தேடி வர்றவங்க தான் அந்த மாதிரி ஆகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இந்த என்ன சொல்கிறது, சொந்தமாக வெளிநாட்டில் கூலிக்கு வீடு வாங்கிக்கிட்டு அப்படியோ சுவிஸில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, அப்படிலாம் இருந்து அவங்க போகிறது வந்து வேற கதை. நம்ம மாதிரி வீட்டு பணி பெண்களை தான் நான் சொல்கிறேன். எப்படியுமே வந்து உள்ளுக்கு தடுமாறிடுவோம். அந்த தடுமாறி வந்து உட்காந்து 4 பேரோடு சேர்ந்து கதைக்கல அந்த ஒவ்வொருத்தர் வழிகளையும் தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, எனக்கு அந்த கடை பிரச்சனை, எனக்கு லோன் பிரச்சனை, எனக்கு வீடு இல்லை, வீட்டில் சண்டை, அப்படிலாம் நிறைய பகிர்ந்துக்குருவோம் எங்கள் ஏர்போர்ட்டில். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத சம்பவம். அதெல்லாம் என்ன சொல்கிறது, கடந்த காலங்களை நினைத்து பார்க்கும்போது அவ்வளோ கவலையாக இருக்குது. அதையும் தாண்டி பிளேன் உங்களுக்கு ஏறுறோம் பாருங்க, வந்து 3 ஹவர் உட்காந்துருப்போம். 3 ஹவர் உட்காந்துருப்போம். ஒரு சிலர் பாருங்கள், இல்லை சாப்பாடும் கொண்டுருக்க மாட்டாங்க, தண்ணியும் கொண்டுருக்க மாட்டாங்க. அந்த வெளிநாட்டுக்கு வர்றோம் அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியில் வர்றவங்க வந்து அப்படி வருவாங்க, எல்லாம் அப்படி வர மாட்டாங்க. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்படி வந்து உள்ளுக்கு உட்காந்துருப்பாங்க. அவங்களையெல்லாம் பார்க்க கவலையாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளேன் வந்துருச்சுன்னா போலிங்கில் அந்த என்ன சொல்கிறது, என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னால் போலிங்கில் வந்து பிளேனில் வந்து ஐயோ நம்ம முன்னுக்கு போயிடணும், நம்மளை விட்டுட்டு போயிடுமோ, முன்னுக்கு போயிட்டு சீட்டு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் அந்த பஸ்ஸில் முடிச்சேன்னு போவோம் பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம போவோம். போயிட்டு அங்கே உட்காரும்போது கொஞ்சம் தடுமாறிடுவோம். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு தான் அந்த ஏகனை எந்த சீட் இருக்குது. நானும் முதல்ல வரைக்கும் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, நானும் அப்படி ஒரு இதில் அனுபவிச்சிருக்கேன். சீட்டு நம்பர் தெரியும், ஆனால் எங்கனருக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரியாது. அப்படியெல்லாம் வந்து இந்த ஊரில் இறங்கி பிளேனில் ஒரு சம்பவம் நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது உட்காந்துருப்போம், டாய்லெட் இருக்கும். டாய்லெட் உள்ள போயிட்டு சம்டைம் நம்ம டாய்லெட் உள்ள போனோன்னா கதவை போட்டிக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுங்க. இப்படி தான் நம்ம வெளிநாட்டு வாழ்க்கை. நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு புதுசாக போகிறோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிங்க. அது இல்லாமல் என்ன சொல்கிறது, அதனால் முதல்ல வர்றவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிங்க. பயப்படாதீங்க, வாங்க, ஒரு நல்ல வீடாக பார்த்து வாங்க. வந்து அதுக்கு முன்னுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜென்சியில் வந்து பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. பாஸ்போர்ட்டில் பாருங்கள் பின்னுக்கு நம்பர் இருக்கும், வீட்டுக்காரவங்களுக்கு நம்பரு. அதை எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சு ஏஜென்சியில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்து வச்சு
வீட்டுக்காரவங்களோட கால் பண்ணி கழிச்சிக்கிடுங்க. கழிச்சிக்கிட்டு அங்கேருந்து வரும்போது முன்னுக்கு வர்றீங்களா, நேராக வந்து இந்த புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன், வந்து வந்து போகிறவங்க அப்படிலாம் இல்லை, புதுசாக வரவங்களுக்கு எதையும் பயப்படாமல் வாங்க, நேராக வாங்க. எல்லாத்தோடையும் நல்லா கதைங்க, பயப்படாதீங்க. பொறுமையாக பிளேனில் ஏறுங்க. பிளேனில் ஏறின பிறகு சீட் நம்பரு அதை கணக்காக பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு பயப்படாமல் அங்கே வேலை செய்கிறவங்க இருக்காங்க தானே, அவங்கள்ட்ட கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் சீட்டில் வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, டொய்லெட் உள்ள போனோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் தண்ணி இருக்காது. அதனால் பிளேனில் டொய்லெட்டுக்கு போகிறதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அச்சமான விஷயந்தான். என்ன செய்ய, ஒரு சிலர் வந்து இயலாத கொடுமைகள் அப்படிங்கிறதுக்கு போய்த்தானே ஆகணும் அப்படின்னு போகிறாங்க. அங்கே போனோடனே அந்த என்ன சொல்கிறது, பிளேனில் வந்து அந்த கதவு வந்து சம்டைம் லொக்காகுனா உள்ளுக்கு பெல் இருக்கும், அதை அடிக்கலாம். தெரியாதவங்க பயந்துறாங்க. நான்லாம் நிறைய டைம் அதில் மாட்டிட்டு பயந்து என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லாமல் ஏன்னு பிரிய மாட்டேன்னு சொல்லி நினைக்காங்க. இதிலேருந்து தான் கனெக்ஷன் கொடுத்து மைக்கில் தானே நம்மக்கிட்ட, அதனால் இதிலேருந்து தான் பேசுகிறோம். அப்போ டாய்லெட் உள்ள போயிட்டு டாய்லெட்டில் கதவு போனோன்னே பயம் வந்துருச்சு. அப்புறம் தட்டி ஒரு மாதிரி பெல் அடித்து தெரியாது அதை இதையும் பிடிச்சி அமைக்கி ஒரு மாதிரி செஞ்சு வந்தாச்சு. இப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கலாம். அதெல்லாம் புதுசாக அந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் அதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறங்க. கட்டாயம் அதுக்கு பிறகு என்ன செய்யுது பார்த்தோம்னா, அந்த என்னது உடஞ்சி டச் பிளேட் உடஞ்சி வரும். இப்போ ஸ்ரீலங்காலேருந்து துபாயிலேருந்து சவுதி, இல்லாட்டி ஸ்ரீலங்காவிலேருந்து துபாயிலேருந்து போயிட்டு அப்படி போகிற பிளேன்களில் போகிறவங்க வந்து அங்கனே இறங்கி போகணும். அதனால் எல்லாத்தோடையும் சேர்ந்து போங்க. என்ன சொல்கிறது, பயப்படாதீங்க. இப்போ நான்லாம் டிரெக்டாக தான் வந்தேன், அதனால் நான் எந்த பயமுமே இல்லை. வந்து சவுதி ஏர்போர்ட்டில் இறங்குனா, சவுதி ஏர்போர்ட் இன்னும் பெருசு. அந்த ஏர்போர்ட்டை பார்த்தோன்னே ஒரு பயம் ஒன்று வரும். ஃபஸ்ட்டாக தான் அப்படி வரும், அப்புறம் சரியாக போயிடும். அதில் வந்து இறங்கி எல்லாம் இந்த செக் பண்ணுறது அதெல்லாம் முடிஞ்சு முன்னுக்கு வரைக்கல நம்மளை கூட்டிகிட்டு போகிறோம். என்ன சொல்கிறது, இந்த முன்னே வந்து பொஸ்மாருங்க தான் அங்கே வந்து நிற்பாங்க. எப்படின்னு கேட்டால், நம்ம வேலை செய்கிற கப்பீல்மாருங்க வந்து அங்கே நின்று நம்மளோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அது என்ன சொல்கிறது, ஏர்போர்ட்டுக்கே ஒரு ரூம் மாதிரிலாம் இருக்கும். அந்த கட்டல்லாம் இருக்கும், தட்டா 3 தட்டு 2 தட்டு அப்படி கட்டல் இருக்கும். அதில் போய்ட்டு படுத்து தூங்குவாங்க. நமக்கெல்லாம் தூக்கம்லாம் வராது, ஏன்னா வீட்டை விட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை தான் வரும். இன்னொன்று என்னன்னா, எப்படா அந்த வீட்டில் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது எண்ணம் தான் நம்மளோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம பாஸ்போர்ட்டை வச்சு அதில் வேலை செய்கிறவங்க வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட பிறகு நம்ம வந்து வந்துடலாம். இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, ஏஜென்சியில் வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஏஜென்சி இப்போ நம்மள இந்த ஊர்லேருந்து எடுக்கிற ஏஜென்சி மாதிரி வந்து அங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்து பாருங்கள், அந்த டிஷர்ட்டை காமிக்கிறேன். நானாக வந்து டிஷர்ட்டு முன்னுக்கு வந்து பேர் அடிச்சிருக்காங்க, அந்த ஏஜென்சி பேர். இந்த பேரை கண்டோன்னா அந்த ஏஜென்சி மாதிரி சொல்கிறாங்க, தாலி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா தாலி அப்படின்னா வாங்க அப்படிங்கிறாங்க. போனோம்னா என்ன இந்த பயமெல்லாம் இருக்காது, யாருடா கூப்பிட்றா எங்கடா போகிறோம் அப்படிலாம் இருக்காது. ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படித்தான் பயப்படாமல் அவங்களோட வேனில் ஏறி போனோம்னா, நானாக நினச்சி இந்த பையனை வரைக்கல பொசு போல் அப்படின்னு சொல்லி தான் கழிச்சிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தா ஏஜென்சியில் கொண்டு போய்ட்டு விட்டாங்க. விட்ட பிறகு அதில் ஒரு 2 ஹவர் உட்காந்துட்டு அதுக்கு பிறகு தான் வீட்டுக்காரவங்க வந்து கூட்டிகிட்டு வந்தோன்னே ஒரு சிலர் வீட்டில் வந்து தூங்க விடுவாங்க, ஒரு சிலர் வீட்டில் வந்து தூங்க விட மாட்டாங்க. வந்தோடனே குளிச்சுட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க. ஒரு சில வீட்டில் வந்தோன்னே சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வீடெல்லாம் இருக்குது. அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்ல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் ஏர்போர்ட்டில் தொடங்கி அந்தந்த ஏர்போர்ட்டில் போய்ட்டு எப்படியெல்லாம் முடியுதோ அப்படிங்கிற ஒரு கதையை வந்து உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்கேன். இதில் வந்து எதுவும் பிழைகள் நான் சொல்கிறது அறுக்கிற மாதிரி எதுவுமே பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கிங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் எப்படி வந்தீங்க, ஏன் மாதிரி தான் வந்தீங்களா,
இல்லை வித்தியாசமாக வந்தீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். புதுசாக யாரும் வெளிநாட்டுக்கு வர்றவங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதிரிக்க வாங்க. மற்றது என்ன சொல்கிறது, இந்த என்ன சொல்கிறது, இப்போ வெளிநாட்டில் இருந்து வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நீங்களாம் எப்படி வெளிநாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. பாய்.